வணக்கம். மகிழ்ச்சியில் இந்தியா 126வது இடம். என்ன காரணம்? மகிழ்ச்சியில் இந்தியாவா? என்ன உளறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நல்லா தலைப்பை பாருங்க. உலகிலேயே மகிழ்ச்சியில் 143 நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியா 126 இடத்தில் உள்ளது. என்ன காரணம்? ஏன் பின்தங்கியுள்ளது? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஐநாவின் ஆதரவோடு மகிழ்ச்சியான நாடுகள் தயாரிக்கும் பட்டியலில் இந்த ஆண்டும் பின்லாந்து முதலிடம் பெற்றுள்ளது. டென்மார்க் 2வது இடத்திலும், ஐஸ்லாந்து 3வது இடத்திலும், ஸ்வீடன் 4வது இடத்திலும், இஸ்ரேல் 5வது இடத்திலும், குவைத் 12வது இடத்திலும், அமெரிக்கா 23வது இடத்திலும், ஜெர்மனி 24வது இடத்திலும் உள்ளது. ஆனால் இந்தியா 143 நாடுகள் கொண்ட இந்த பட்டியலில் 126வது இடத்தில் உள்ளது. ஏன் என்பதை தெரிந்து கொள்ள எந்த காரணிகளை கொண்டு இந்த பட்டியல் தயார் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் என்னும் ஐநாவின் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் என்ற நெட்வொர்க்கால் ஆண்டுதோறும் சர்வே எடுக்கப்பட்டு மார்ச் மாதம் மகிழ்ச்சி நாடுகள் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இந்த பட்டியலின் சர்வேக்கு முக்கிய காரணிகள் அங்கம் வகிக்கின்றன. அவற்றில் சில: மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனிநபர் வருமானம், ஆரோக்கியமான ஆயுட்காலம், வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம், மக்களின் தாராள மனப்பான்மை, ஊழலிலிருந்து விடுதலை. இந்த காரணிகளை கொண்டு ஒவ்வொரு நாடுகளிலும் சர்வே எடுக்கப்பட்டு கணக்கிடப்படுகிறது. சரி, பின்லாந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளதே என்ன காரணம் என்று பார்ப்போம். உலகிலேயே மகிழ்ச்சியான நாடுகளில் முதலிடத்தில் வகித்து வரும் பின்லாந்தை எடுத்துக்கொண்டால் பல ஆச்சரியமான நம்ப முடியாத தகவல்கள் உள்ளன. மக்கள் தொகையே மொத்தமே 56 லட்சம் தான். நாம் 140 கோடியில் உள்ளோம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சராசரியாக 17 பேர் தான் வசிக்கிறார்கள். நாம் சதுர கிலோமீட்டருக்கு 388 பேர் வசிக்கிறோம். உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் ஆண்டு தனிநபர் வருமானம் இந்தியாவோட பின்லாந்து 18 மடங்கு உயர்வாக உள்ளது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், மக்கள் தொகையில் 68.6% கிறிஸ்தவ மதத்தினர், 30.6% மக்கள் எந்த மதத்தையும் சாராதவர்கள். பின்லாந்தில் 6 வயதில்தான் பள்ளி படிப்பு ஆரம்பமாகிறது. அவர்கள் முழுமையாக படித்து முடிய 30 வயதாகிறது. அதுவரையில் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்து கல்வியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ப்ராஜெக்ட் செய்து உலக அனுபவம் அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றனர். படிப்பு முழுவதும் இலவசம். படிக்கும் போதும் ஸ்டைபண்ட் எனப்படும் சம்பளமும் பெறுகிறார்கள். பின்லாந்தில் எந்த வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் எல்லோரும் சம அந்தஸ்துடன் பழகுவார்கள். வாரத்திற்கு 35 மணி நேர வேலைதான். மதிய உணவு கம்பெனியில் தனியாக உண்ணமாட்டார்கள். முதலாளி முதல் கடைசி கட்ட தொழிலாளி வரை அனைவரும் ஒன்றாக கூடி ஒரு அறையில்தான் உணவு உண்ணுவார்கள். பின்லாந்து நாட்டு மக்கள் இயற்கையுடன் நெருங்கி பிணைப்பு கொண்டவர்கள் ஆவர். அவர்கள் வேலை வாழ்க்கை சமநிலையை அறிந்து செயல்படுகின்றனர். அதன் தாக்கம் அவர்களின் வாழ்க்கையை திருப்தியை வெளிப்படுத்துகிறது. பின்லாந்து மக்கள் வெற்றிகரமான வாழ்க்கை என்பதற்கான அளவுகளை, நடைமுறைக்கு யதார்த்தங்களை புரிந்து கொண்டு வகிக்கின்றனர். ஆனால் சில நாடுகளில் வெற்றிகரமாக வாழ்க்கை செல்வ செழிப்பை மட்டுமே வைத்து அளவிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அரசாங்க அமைப்புகளின் மீது மக்கள் கொண்ட நம்பகத்தன்மை, ஊழலற்ற ஆட்சி, அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச சுகாதாரம், வலுவான சமூக கட்டமைப்பு ஆகியன பின்லாந்து மக்களின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். இந்தியாவை பொறுத்தமட்டில் 126 இடத்திற்கு போனதற்கு காரணம் என்ன என்று வல்லுநர்களின் ஆய்வறிக்கையை காண்போம். இந்தியாவில் முதியோர்களின் வாழ்க்கை திருப்தியில் திருமண நிலை, சமூக தொடர்பு மற்றும் உடல் நல்வாழ்வு போன்ற பல கூறுகள் மகிழ்ச்சியின் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர்.
வயதான ஆண்களை விட வயதான பெண்கள் குறைவான மகிழ்ச்சியை கொண்டுள்ளதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. உலகிலேயே முதியோர்களின் எண்ணிக்கை 2வது இருக்கும் இந்தியாவில் சமூக மற்றும் பொருளாதார துறையில் முன்னேற்றம் ஏற்படுத்தினால் வயதான காலத்தில் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் காரணிகள் புரிந்து கொள்வது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மகிழ்ச்சியான காரணியில் ஊழலின் இருந்து விடுதலை என்ற காரணி இந்தியாவின் மகிழ்ச்சிக்கு எதிர்மறையான காரணியாக கருதப்படுவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.